Hi guys, welcome back to TNPC Social and Science. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2ல லெசன் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் 3 வந்து கலை வண்ணம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செய்யுள் பகுதி மட்டும் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 உண்டான ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், செய்யுள் உரைநடை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கலை வண்ணம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே 2 செயல் பகுதி. அதில் முதல் செயல் பகுதி வந்து ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த செயல் பகுதி எழுதினவர் யார், நூல்வெளி பார்க்க போகிறோம். ஸோ தேனரசன் அப்படிங்கிறவர் தான் இந்த செயல் பகுதியை எழுதினவர். ஸோ தேனரசன் அப்படிங்கிறவர் அவர் எழுதின புக்கில் இருந்து தான் இந்த செயல் பகுதி எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஸோ தேனரசன் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் சில இதழ்களில் கவிதைகளில் எழுதியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் அப்படின்னா வானம்பாடி, குயில் மற்றும் தென்றல், வானம்பாடி, குயில் மற்றும் தென்றல் போன்ற இதழ்களில் வந்து இவர் கவிதைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஸோ மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இவருடைய கவிதை நூல்கள். இந்த பாடல் வந்து பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற செய்யுள்லேருந்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். கலையுலக புருமாக்களே. ஸோ புருமாக்களேன்னா என்னென்னா படைப்பவர்களே, கலையுலக படைப்பவர்கள், இந்த கலையை படைக்கிறவங்க தான், அவங்கள தான் அப்படி சொல்கிறாங்க. கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கும் புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். ஒரு மானுடம்னு தேனரசன் வந்து அவரைவே மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னா நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால், பாறை உடைக்கிறவனோட சிலையை சிற்பியே வடித்தா அந்த சிலையில் வந்து என்ன வாசம் அடிக்கணும் அப்படின்னா வியர்வை வாசம் அடிக்கணுமா. நெடி அப்படின்னா நாற்றம். ஸோ இந்த இடத்துல வியர்வை நெடி வீசட்டும் அதில்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை நெடி அப்படின்னா நாற்றம். ஸோ நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலையை வடித்தா அதில் வந்து வியர்வை நெடி வீசணுமாம். அடுத்தது வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில். ஸோ வயல்வெளி உழவன் அவங்களோட உருவம் வந்து வார்க்கப்படணும். அவங்களோட உருவம் வந்து வரைகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஈரமண் வாசனை வந்து வீசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால். ஸோ ஓவியர்களாக இருந்து ஒரு தாய்மையோட பூரிப்பை சித்திரமாக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னா முகப்பொழிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். அவங்களோட ஃபேஸ்லேயே வந்து ஒரு கரிசனமும் பாசமும் அந்த ஓவியத்தில் தெரியணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு சின்ன மழலை சித்திரமாக அப்படி இருக்கணும் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதில் பால் மனம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஃபோட்டோ பார்க்கும்போது அதில் வந்து பால் மனம் வீசணும், அதில் பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்பஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஸோ இதில் எதை நீங்கள் கலை வடிவமாக ஆக்கணும், செதுக்கணும்னாலும் சரி, வரையணும்னாலும் சரி, என்னத்தை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா ஏதேனும் இதை நினைவில் கொள்ளுங்கள். என்ன நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும், அதில் கட்டாயம். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சமூக விழிப்புணர்வாக அது நமக்கு தெரியணும். அது அந்த சித்திரமோ இல்லை அந்த உருவமோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு சமூக சிந்தனையை வந்து நமக்கு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. ஸோ மனிதன் இல்லாத அல்லது இணையாத அது மனுஷ உணர்வு இருக்கணும், இல்லைன்னா அதில் மனிதன் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது வந்து வனப்பும் இல்லை,
அது வந்து கலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் களவாத எதிலும் ஜீவன் உயிர்ப்பில்லை. ஸோ இப்போ வந்து இந்த சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பாடல் வந்து எழுதுனது யாருன்னா தேனரசன். ஸோ இந்த பாடல் வந்து நம்ம படித்தா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடலோட சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பிரம்மாக்கள் அப்படின்னா யாருன்னா படைப்பவர்கள். முன்ன சொன்ன மாதிரி. நெடினா நாற்றம், மழலை அப்படின்னா குழந்தை, வனப்பு அப்படின்னா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். ஸோ நம்ம இப்போ இதோட புக் பேக் பார்த்துருவோம். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன வனப்பு. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வர வைக்கும் அப்படின்னா நெடி. அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள்னா மழலையின் சிரிப்பில். வனப்பில்லை எனும் சொல் பிரித்தெழுதுகனா வனப்பு கூட்டல் இல்லை. அடுத்தது வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்து எழுதணும்னா வார்ப்பெனில் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது நம்ம செகண்ட் பார்க்க போகிறோம். கீரை பாத்தியும் குதிரையும், அதாவது இரட்டுறம் மொழிதல், ஸ்லேடை அப்படின்னும் சொல்லுவாங்க. இரட்டுறம் மொழிதல் அப்படின்னா ஒரு செய்யுள் கொடுத்துட்டு அந்த ஒரு செய்யுள்லேயே வந்து 2 மீனிங், அந்த ஒரு செய்யுள்லேயே இப்படியும் ஒரு மீனிங் சொல்லலாம், அப்படியும் ஒரு மீனிங் சொல்லலாம். 2 மீனிங், அதாவது நுழையும் முன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே பாடலில் 2 பொருட்கள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல் தான் இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை என்று அழைக்கப்படும். ஸோ இந்த பாட்டை பாடினவர் யாருன்னா காளமேக புலவர். ஸோ அவரை பற்றி நம்ம பாட்டு வந்துடலாம். காளமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன். காளமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன். இவர் வந்து ஏன் இவருக்கு காளமேக புலவர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, மேகம் பொழிவது போல இவருடைய பாடல்கள் வந்து விரைந்து பாடுவாராம். யோசிக்காமல் அவருக்கு அப்படியே வருமா பாட்டு. ஸோ அதனால் இவர் வந்து காளமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இவருடைய நூல்கள் என்னென்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, அடுத்தது பரபிரம்ம விளக்கம், அடுத்தது சித்திர மடல். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம் மற்றும் சித்திர மடல் இவர் எழுதிய நூல்கள். இவருடைய நூல்கள் எல்லாத்தையும் சேர்த்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தொகுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தனிப்பாடல் திரட்டில் தான் நம்மளுக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல் பார்த்தலாம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். கட்டி அடிக்கையால் காய்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல கீரை விளைச்சிருக்காங்கல்ல, இதுக்கு நடுவில் இங்கே வந்து கேப் விட்டு கீரை பாத்தி விட்டு கீரை வந்து விளைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாத்தியில் நம்ம தண்ணி விடுறது கீரைக்கு தண்ணி விடுற மாதிரி. ஸோ அந்த பாத்தியில் தண்ணி விடுறப்போ அந்த தண்ணி அப்படியே அந்த பாத்தி வழியாக போய் மறுபடியும் திரும்பி அது எங்கே போகணுமா, அடுத்த பாத்திக்கு போகுமா, இல்லைன்னா அடுத்த கீரை பாத்திக்கு அந்த மாதிரி போகுமா. அதே மாதிரி குதிரையும் போர்க்காலத்தில் என்ன பண்ணுமா, அது எங்கே போய் பகைவரை வெற்றி பெறணுமோ அவங்ககிட்ட போய் பகைவரையும் அழிச்சிட்டு திருப்பி அந்த குதிரை வந்து எங்கேருந்து போணுச்சோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துருமா. ஸோ அதனால் கீரைப்பாத்தியும் குதிரையும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் பார்த்தலாம். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று, அதாவது முழுதாக சென்று அப்புறம் திரும்பி வரும். மறித்தல் அப்படின்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் தான் மறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரைக்கு வந்து எதிரிகளை தடுத்து தாக்கிட்டு வரணுமா. அடுத்தது பரினா குதிரை, கால்னா வாய்க்காலும் சொல்லுவாங்க, குதிரையும் கால் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டோட புக் பேக் பார்த்தலாம். ஏறப்பரி ஆகுமே எனும் தொடரில் பரிங்கிறது குதிரை சொல்கிறாங்க. அடுத்தது பொருந்தாத ஓசை உடைய சொல் வந்து இதில் மேன்மையால், இது மட்டும்தான் வந்து மையால் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். மற்ற கையால் அப்படி தான் முடிச்சிருக்கும். ஸோ வன்கீரை எப்படி பிரித்தல்னா வன்மை ப்ளஸ் கீரை, கட்டி ப்ளஸ் அடித்தல், கட்டி அடித்தல் அப்படின்னு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லெசனுக்கு உண்டான உரைநடையும் துணைப்பாடமும் பார்க்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.